வணக்கம் சார். வணக்கம் பிரபா, சொல்லுங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல சார், இந்த அஜித் குமார் இஷ்யூ பத்தி சில டவுட்ஸ் உங்கள்ட்ட கேட்டா கிளியர் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இந்த தூத்துக்குடி சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்தாங்க. உதயநிதி ஓடி போய் பார்த்தாரு. அதுவும் லாக்அப் டெத்து தான். சரி, அது அப்போசிஷன் பார்ட்டியா இருந்ததுனால போய் பார்த்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்க கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடக்குது. எம்.கே. ஸ்டாலின் ஓடி பாக்குறாங்க. ஆனா இந்த அஜித் குமார் இஷ்யூ இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இதுல ஏன் ஒரு உதயநிதியோ இல்ல ஒரு கனிமொழியோ இல்ல எம்.கே. ஸ்டாலினோ ஏன் பாக்கல அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பாலிடிக்ஸ் மறைஞ்சிருக்கோ அப்படின்னு தோணுது. என்ன சார், இதுல ஏதாவது பின்னாடி இருக்குங்களா? அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபா, உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ்அப். ஏன்னா உங்க சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஆங்கிள் யோசிச்சு போடுறீங்க. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரிதான் இதே ஆங்கிள் யோசிச்சிருக்கீங்க. கரெக்ட் தான். உண்மையிலேயே அதுல பாலிடிக்ஸ் இருக்குதான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்போதைக்கு நடக்கிற பெரிய ஓட்டு வேட்டை என்னது அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு. புரியுதா? புரியுது. ஆனா அதுக்கும் இந்த இஷ்யூக்கும் எப்படி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே. அந்த சிறுபான்மையினர் ஓட்டை ஏன் கனெக்ட் பண்றோம்னா, இவங்க டிஎம்கே ஆப்போசிட்டா இருக்கிறப்போ ஆட்சிக்கு வர்றதுக்காண்டி ரொம்ப நல்லா அரசியல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன இஷ்யூ எடுத்து கூட. ஓகே. அப்படி மாட்டினதுதான் இந்த சாத்தான்குளம் விஷயம். ஓகே. ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல ஜெயராஜ் பெனிக்ஸ்ங்கிறது கிறிஸ்டியன். அவங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஓகே. ஓகேவா? தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கோம். அவங்க அங்க அப்ப அதை எடுத்து ரைஸ் பண்ணது 21ல கிட்டத்தட்ட அவங்கள நீங்க அந்த இதுல பாக்குறப்போ எல்லா தேவாலயங்கள்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஓகே. இந்த மாதிரி அடிச்சு கொண்டு இவங்கதான் நின்னாங்க, அதனால இவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகே. அப்படிங்கிற லெவல்ல எல்லா தேவாலயங்களிலும் சத்தியங்கள் வாங்கப்பட்டது. கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அது இம்பாக்ட் கொடுத்திருக்கு. அப்போ டிஎம்கே எவ்ரி எலெக்ஷன்ல இருக்கிற அந்த பாதிரியார்கள் ஃபுல்லா தேவாலயத்துல சொல்லி அனுப்புவாங்க. இது இறைவனோட கட்டளைன்னே சொல்லுவாங்க. ஓகே. ஓகேவா? அப்படித்தான் அங்கேயும் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கிலையும் சொல்லப்பட்டது. பட் அப்பெல்லாம் இந்த இஷ்யூக்கும் வந்திருக்கணும்ல சார். அஜித் குமார் இஷ்யூக்கும் வந்திருந்தாங்க அப்படின்னா அஜித் குமார் கிறிஸ்டியன் இல்லையா, மைனாரிட்டி கம்யூனிட்டி கிடையாது. அப்படின்னா மைனாரிட்டியை பார்த்து மட்டும் தான் போறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இது அதுவும் 90% டிஎம்கே அரசியல் ஒன்லி மைனாரிட்டி கம்யூனிட்டி மட்டும் தான் பார்த்து போவாங்க. இல்ல சார், இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா நடக்கிறது இல்ல. அதுல கம்யூனிட்டி பார்த்து ரிலிஜியன் பார்த்து மைனாரிட்டியா இருக்காங்க, அப்படி இல்லாம அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு லிஸ்ட் ஆன்லைன்ல அனுப்பி இருக்கிறேன், பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதுல எத்தனை பேர் கிறிஸ்டின் முஸ்லீம் கொண்டிருக்காங்க இவங்க லாக்அப் டெத்ல? மொத்தம் ஆக்சுவலா அந்த லிஸ்ட்ல 24 பேர் இருந்துச்சு. டிஎம்கே ரூலிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் லாக்அப் டெத் நடந்த நம்பர்ஸ். ஓகே. அதுல ஒரே ஒரு முஸ்லீம் பேர் மட்டும் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் சார். சுலைமான். ஆமா. அப்புறமா இந்த அற்புதராஜன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரு விழுப்புரம் சைடு மேக்சிமம் கிறிஸ்டியனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே. இந்த 2 இடத்த விட்டு எல்லாரும் செத்தவங்க எல்லாருமே ஹிந்து. அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? ஹிந்துஸ் எல்லாம் பாடி எல்லாம் வீக்கா இருக்குன்னு சொல்ல வர்றாங்களா? இல்ல முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் அவங்களோட பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால நாங்க அடிச்சா கூட சாக மாட்டேங்காங்கன்னு சொல்றாங்களா? இல்ல சார், லாக்அப் டெத்ங்கிறது இப்போ ஒரு அதிகாரி எடுத்து விசாரிக்க போறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஹிந்துஸ் மட்டும்தான் குற்றவாளியா இருக்காங்க, இவங்க யாரும் குற்றமே பண்ணலன்னு சொல்ல வர்றாங்களா? ராமநாதபுரம் சைடு போய் பார்த்தாச்சுன்னா 80% இந்த கஞ்சா வழக்கு இருக்கிறது முஸ்லிம்ஸ் மேல. அவங்க செய்யறாங்க மோட்டிவ்ல போட்டிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க, அவங்க மேல இருக்கு. ஓகேவா? இந்த கள்ளச்சாராய நம்ம விழுப்புரம் மாவட்டம் இந்த சைட்ல எல்லாம் போய், திருவண்ணாமலை மாவட்டம் சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் மேல இருக்குது கள்ளச்சாராய வழக்கு, கஞ்சா வழக்கு இதெல்லாம். ஏன் அங்கெல்லாம் யாரும் சாகல? இல்ல சார், நீங்க பாளையங்கோட்டையில மட்டும் ஜாஸ்தி சாகுறாங்க. இல்ல நீங்க சொல்றது இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, லாக்அப் டெத் நடக்கிறதே மைனாரிட்டி பீப்புள் அங்க நடக்கிறது கிடையாது, அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு அகைன்ஸ்டா கவர்மெண்ட் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இல்ல சட்டமே அப்படிதான் இருக்கு பிரபா. இல்ல நீங்க சொல்றதுல இருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். இதுவே இப்ப நம்ம அஜித் குமார் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்திருந்தா
எடப்பாடிக்கு வந்து இது இன்னும் பெரிய இதுவா மாறி இருந்திருக்கும். எப்படி டிஎம்கேவுக்கு வந்து தூத்துக்குடி இஷ்யூ மாறிச்சோ அத மாதிரி இது மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி கிடையாது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அரசியல் வந்து அவங்களுக்கு பண்ண தெரியல. ஏடிஎம்கே அந்த அளவுக்கு அப்போசிஷன் பத்தியா வந்து எப்போ ஜெயலலிதா டெத் ஆனாங்களோ, ஓகே ஓகே, எடப்பாடி வந்து as a good CM, ஓகே, பட் நாட் குட் ஆப்போசிஷன் லீடர். டிஎம்கே அதுக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க. ஸ்டாலின் இஸ் பெஸ்ட் ஆப்போசிஷன் லீடர் பட் நாட் a good CM. ஓகே. ஏன்னா இங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து இஷ்யூ பேஸ்ட் அரசியல்னு எடுத்தாச்சு அப்படின்னா, ஒரு இஷ்யூ வச்சு அரசியல் பண்றதுக்கு ஸ்டாலினுக்கு தெரியும். அதே ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அந்த இஷ்யூ எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. சரிங்க சார், இப்ப இந்த இஷ்யூ இருக்குல்ல சார், நீங்க சொன்னீங்க அவங்க வந்து மைனாரிட்டி பீப்புள் அப்படிங்கறதுனால போயிட்டு அதை பார்த்தாங்க அப்படின்னு. இந்த பையனுக்குமே வந்து பாத்துருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஓட்டை வந்து கவர் பண்ணிருக்கலாம்ல. இப்ப அவங்க மைனாரிட்டியில கிடையாதுப்பா. இப்போ டெத் ஆனது வந்து அவர் வந்து ஒரு நாடார் சமூகம்னு சொல்றாங்க. அவங்கதான் பெரும்பான்மை. பிளஸ் டிஎம்கேவை பெரும்பான்மையா ஆதரிக்கிறதே அந்த நாடார் சமூகம் தான். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அவங்க நம்மகிட்ட தான் இருக்காங்க, நம்ம எதுக்கு அங்க போனோம்? அந்த ஏரியா மினிஸ்டர் நிக்கூடு அதான் அவங்க அந்த ஜாதி, அந்த பையன் இந்த ஜாதியில தான் இருக்கான், பையன் செத்துட்டாங்கறத காட்டுறதுக்காண்டி தானே ஹரிநாராயணையும் ஹரிகோல்ராஜையும் உள்ள கூட்டு வந்தாங்க. அந்த 2 பேரும் அந்த ஏரியாவே கிடையாது. திருநெல்வேலியில உள்ள டீமை கூட்டு போய் அங்க நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காரணம் அந்த ஜாதி. இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ இந்த பையன் இறந்து போயிருக்கான், எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 8 மாசம் தான் இருக்கு. ஒரு பெரிய இம்பாக்ட் தமிழ்நாடு முழுக்க இந்த இஷ்யூ அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கு. சோ இது வந்து தென் மாவட்டங்கள்ல 2026ல ஒரு பெரிய பிளே பண்ணும் இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. இது வந்து கரெக்டா எதிர்கட்சிங்க கையில எடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு மீடியா எடுத்ததுனால தான் இது போச்சு. ஆமா ஆமா, உண்மையா சொல்றேன். நான் தமிழர் கட்சிக்காரங்க அன்னைக்கு அங்க இல்ல அப்படின்னா பிரபா இந்த இஷ்யூ வெளியே வந்திருக்காது. பசங்களா இருந்தா கூட, நாம் தமிழர் கட்சியில யங்ஸ்டர்ஸா இருந்தா கூட போலீஸ் எதிர்த்து நின்னு இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. மீடியால எப்படி தெரியுமா வந்துச்சு? திருப்பூணத்துல வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் பிரச்சனை தான் வந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தேடி போறப்பதான் இப்படி ஒரு டெத் கேஸ், கஸ்டோடியல் டெத்னு வந்துச்சு. புரியுதா? அதனாலதான் இந்த விஷயமே வெளில வந்தது. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. செத்தது 28ஆம் தேதி, வெளியே வந்து 1ஆம் தேதி. ஆமா, 2 நாள் கழிச்சுதான் இஷ்யூவே ரைஸ் ஆகுது பெருசா. ரைஸ் ஆகுற வரைக்கும் எஃப்ஐஆர் போடலப்பா. ஆமா, அப்ப அடிச்சு கொண்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போடல அப்படின்னா அது மர்டர் தானே. நீ எதுக்கு கஸ்டோடியல் டெத்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ற திரும்ப திரும்ப? 5 பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்கான், அவனை டிஸ்மிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் கொஸ்டினே கேட்கணும். அதை விட்டு அவனை ஒன்லி சஸ்பெண்ட் பிளஸ் இது ஜெயிலு. சிபிஐ கேஸ் மாறி இருக்குல்ல சார், மாறினதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, அதாவது அவங்க இன்வெஸ்டிகேட் கேளுங்க. ஒரு 80% இதுதான் வந்து சிபிஐ ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் 80 கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க, 50-50 தான் இருக்கும். சிபிஐ வந்துச்சு அப்படின்னா மெதுவா ஆற போட்டு தான் பாப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. ஆகஸ்ட் 20க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல சார் இந்த கேஸ்ல. பிரபா சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகும் பிரபா. சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆன பிறகு ட்ரையல் போகும். ட்ரையல் உடனே முடியுமா? கொஸ்டின் இருக்குல்ல. இங்கதான் தமிழ்நாட்டுலதான் ஒருத்தன் கவிதையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். வாதியும் இறந்து விட்டான், பிரதிவாதியும் இறந்து விட்டான், வாய்தா மட்டும் அடுத்த மாதம். புரியுதா? அது நடக்கும். அந்த மாதிரிதான் போகும் இதுவும். சரிங்க சார், இதுல நான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தொடங்கின உடனே எனக்கு நிறைய டவுட் இருக்கு. நிகிதா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் டவுட் இருக்கு. பட் சிபிஐ வந்து அந்த நிகிதா சப்ஜெக்ட தொடாதீங்க இப்போதைக்கு. அதை நான் தனியா சொல்றேன். அது பெரிய லெவல்ல அதுல பிரச்சனை இருக்கு. ஓகே சார், அதான் நான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தொடங்கின உடனே இது சம்பந்தமா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் சார். கண்டிப்பா நாங்களுமே அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாருன்னு என்ன எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா நாங்க கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டயும் கேட்கதான் செய்வோம். ஏன்னா இது கேஸ வந்து எவ்வளவு குயிக்கா நம்ம முடிக்கிறோம் பாத்தீங்களா, அவ்வளவு அந்த கேஸோட இம்பாக்ட் எலெக்ஷன்ல இருக்கும். ஓகே சார், இதனாலதான் கவர்மெண்ட் வந்து அவசரமா சிபிஐக்கு மாத்தினதுக்கு காரணமே இதை இழுத்து கொண்டு போயாச்சுன்னா மக்கள் மறந்துடுவாங்க, நம்ம தப்பிச்சுக்கலாம் எலெக்ஷன்லங்கிறதுதான். சிபிஐடிலயோ இல்லன்னா ஸ்டேட் போலீஸோ எடுத்தாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுல நடந்த விஷயங்கள் என்னங்கிறது வெளில வந்துரும். அது வரக்கூடாது. வந்தா ஆட்சிக்கு ஆபத்து. எப்படி எடப்பாடி ஆட்சியில வந்து ஆட்சிக்கு ஆபத்து வந்துச்சு, அந்த மாதிரி மாட்டிக்கிடுவோங்கிறதுனாலதான் இப்போ இவர் இந்த வேலையை பாத்துட்டு இருக்காரு.
ஓகே சரிங்க சார். இது சம்பந்தமா வேற ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நான் கால் பண்ணி உங்கள்ட்ட டவுட் கிளியர் பண்றேன் சார். தேங்க்யூ கண்டிப்பா தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.